திவ்ய வாக்கு 7. எது முக்கியம்? எதற்கு முதலிடம்? ஆலயமா அல்லது ஆலயத்தில் நடக்கிற ஆராதனையா? சபையா அல்லது சபையில் கூடி வருகிற ஜனங்களா? காணிக்கையா அல்லது காணிக்கையை அங்கீகரிக்கிற கர்த்தரா? கர்த்தருடைய சபைக்கு செய்கிற ஊழியமா அல்லது சபையின் மேல் செலுத்தும் அதிகாரமா? பணமா? பரிசுத்த ஆவியின் பலமா? எதற்கு முதலிடம்? எது முக்கியம்? அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு ஆராதனை, அதாவது ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆலயத்திற்கு, அதாவது கட்டிடங்களுக்கு முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் காணிக்கையை முக்கியப்படுத்துகின்றார்கள். பணத்திற்கு முதலிடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணுகிறார்கள். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை என்று அப்போஸ்தலர் 20:28 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை அறியாமலும், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து யோவான் 12:26 சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை குறித்து கவலைப்படாமலும், நம்முடைய முற்பிதாக்கள் பட்ட பிரயாசத்தையும் அவர்களுடைய அர்ப்பணிப்பையும் மறந்து சபைக்கு ஊழியம் செய்யாமல், ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் சபையின் மேல் தங்கள் அதிகாரத்தை செலுத்துகிறார்கள். இதுவே கிறிஸ்தவத்தின் சீர்கேட்டிற்கும் அவமானத்திற்கும் தோல்விக்கும் காரணம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மரமானது அதன் கனியினால் அறியப்படும் என்பது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அடிமரம், அதாவது வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ரோமர் 11:16 சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், வேரும் அடிமரமும் பலமாயிருந்தால் மாத்திரமே கிளைகள் செழிப்பும் கனியுள்ளதாயும் இருக்கும். மரத்தின் வேரும் அடிமரமும் நோயுற்று பலவீனப்பட்டிருந்தால் கிளைகளால் எப்படி கனி கொடுத்து செழிக்க முடியும்? அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தின் முன்மாதிரியான திருச்சபை ஆகிய மரத்தின் வேரும் அடிமரமுமாகிய ஆதி திருச்சபைகள் நோயுற்று பலவீனப்பட்டு ஆத்தும பாரம் இல்லாத மலட்டுத்தன்மையை அடைந்திருப்பதே கிளைகளாகிய மிஷினரிகளும் அடைகிற அவமானத்திற்கும் தோல்விக்கும் காரணம் என்று நான் சொல்லுகிறேன். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். அடிமரம் பலமுள்ளதாயிருந்தால் கிளைகள் செழிப்பும் கனியுள்ளதாயும் இருக்கும். மாற்றம் அடிமரமாகிய ஆதி திருச்சபைகளில் வந்தால் மாத்திரமே கிளைகளாகிய மிஷினரி ஸ்தாபனங்களும் மிஷினரி ஊழியங்களும் செழித்து ஆத்தும அறுவடையாகிய நல்ல கனிகளை கொண்டு வர முடியும் என்பது என்னுடைய கருத்து. தேவ பிள்ளைகளை இவைகளை மனதிலே வைத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.